ஒரு வியூவர் ஒரு கொஸ்டின் ஒன்று ரைஸ் பண்ணியிருக்காரு. அதாவது செக்யூரிட்டிக்காக பேங்க்குக்கு கொடுக்கப்பட்ட ஒரு செக்கில் பேங்க்கே ஒரு அமௌண்ட்டை ஃபில்அப் பண்ணி டெபாசிட் பண்ணால் அது 138 கீழே வருமா அப்படின்றத பற்றி ஒரு கொஸ்டின் ஒன்று ரைஸ் பண்ணியிருக்காரு. 138 கேசஸ் செக் பவுன்ஸ் கேசஸ் பற்றி நிறைய வீடியோ நம்ம போட்டிருந்தாலும் ஒரு சில விஷயத்தை வந்து கிளாரிஃபை பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு எவால்விங் ஜூரிஸ்ப்ருடன்ஸாக இருக்குது. ஸோ இது சம்மந்தமாக இவங்க கேட்ட கேள்விக்கு டைரக்ட்லி அப்ளிகபிளாக ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் ஒன்று நடந்தது. 2006 நடந்த ஒரு கேஸ். அதை பற்றி இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 2006 நடந்த ஒரு கேஸு 4th ஜூலை 2006 அப்போது எம்எஸ் நாராயண மேனன் அலேஸ் மணி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா அப்படின்னு சொல்லி நடந்த ஒரு கேஸு. அந்த கேஸை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கம்ப்ளைனண்ட்டு அக்யூஸ்ட் ரெண்டு பேருக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்னென்னா, கம்ப்ளைனண்ட் வந்து ஒரு ஷேர் புரோக்கர், ஸ்டாக் மார்க்கெட் புரோக்கர். அவர் அக்யூஸ்ட் வந்து ஒரு சாதாரண அந்த ஷேர் புரோக்கிங்காக ஸ்டாக் மார்க்கெட் டிரான்சாக்ஷனுக்காக அவரோட சம்மந்தப்பட்டிருக்காரு. ஸோ இதில் என்னென்னா ரெண்டு செக்கு சம்மந்தப்பட்டிருக்கு. 31 ஜூலை 1992 அப்போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு செக்கு வந்து டெபாசிட் பண்ணப்படுறது. 3,33,000 ரூபாய்க்கு ஒரு செக் ஒன்று. இவர் வந்து அக்யூஸ் வந்து கம்ப்ளைனண்ட் கிட்ட கொடுத்தா மாதிரி ஒரு செக் வந்து ஒன்று டெபாசிட் பண்ணப்படுறது. அந்த செக்கை ரிட்டர்ன் ஆகுது. ஃபார் த ரீசன்ஸ் அக்கௌண்ட் க்ளோஸ்ட் அப்படின்னு ரிட்டர்ன் ஆகிடுறது. அடுத்தது இன்னொரு செக் வந்து 17/8/1992, அதாவது அதுலேருந்து ஒரு 17 நாள் கழிச்சு இன்னொரு செக் ஒன்று டெபாசிட் பண்ணப்படுறது. அந்த செக் வந்து 2,95,033 ரூபாய்க்கு வந்து ஒரு செக் வந்து இன்னொரு செக் டெபாசிட் ஆகப்படுறது. அந்த செக்கும் ரிட்டர்ன் ஆகிடுறது ஃபார் இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு ரிட்டர்ன் ஆகுது. ஸோ இது மேலே வந்து இந்த ரெண்டு செக் மேலேயும் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி கோர்ட்டில் வந்து கேஸ் நடக்கிறது. இதுதான் இந்த கேஸோட சப்ஸ்டன்ஸ். இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற சம்மந்தம், அக்வைண்டன்ஸ் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, இவர் வந்து ஸ்டாக் மார்க்கெட் பிஸ்னஸ் பண்ணுறாரு, ஒரு ரெஜிஸ்டர்டு ஏஜென்ட் ஷேர் புரோக்கர். இவர் வந்து அவர்கிட்ட ஒரு பிஸ்னஸ் பண்ணுற ஒரு கஸ்டமர்னு வச்சுக்கலாம், கிளைண்ட்டுன்னு வச்சுக்கலாம், அந்த மாதிரி இருக்கார். ஸோ இதுதான் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப். ஸோ இந்த பர்டிகுலர் கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வரும்போது ட்ரையல் கோர்ட் கன்சிடர் பண்ண விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். இந்த கேஸில் வந்து அக்யூஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு செக் வந்து பிளாங்க் செக், அவரே அமௌண்ட்டை ஃபில்அப் பண்ணி டெபாசிட் பண்ணிட்டார். அது மட்டும் இல்லாமல் அமௌண்ட்டை தான் நான் டிஸ்பியூட் பண்ணுறேன், அவருக்கு நான் பணம் தரணுன்றது விஷயம் கிடையாது, அதில் என்ன பணம் தொகை போடப்பட்டிருக்கோ அதை தான் நான் டிஸ்பியூட் பண்ணுறேன் அப்படின்றது தான் இவரோட டிஃபென்ஸு. ட்ரையல் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த தொகைக்கு தேவையான அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கா, அந்த ஷேர் புரோக்கருக்கு கம்ப்ளைனண்ட்டுக்கு தேவையான அளவுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இவருக்கு போதுமான அளவு ஜஸ்டிஃபிகேஷன் கிடைக்கல அந்த ஷேர் புரோக்கருக்கு. அதாவது கொச்சின் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இதுக்குன்னு ஒரு ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியதாக இருக்குது ஒரு பர்டிகுலர் ஏஜென்சியில். அந்த ஏஜென்சியில் ரெஜிஸ்டர் பண்ண அவங்களுக்குன்னு ஒரு சில பைலாஸ் இருக்குது. இந்த பைலாஸ் பிரகாரம் ஒரு 14 டே விண்டோ இருக்குது. இந்த 14 நாளுக்குள்ளே ஒரு ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேட் வந்து அது கியூமுலேட்டிவாக அது முடிகிற அந்த ஸ்டேஜில் வந்து அந்த 14 டே விண்டோக்குள்ளே அந்த அமௌண்ட் வந்து டியூ ஆகுதுன்ற ஒரு கணக்கு இருக்குது. அந்த கணக்கு வழக்கு அந்த அக்கௌண்ட்ஸ் புக்கை போட்டு பார்த்தோன்னா அந்த டிரான்சாக்ஷன்ஸ் வந்து டேலி ஆகலை. அப்படின்றதுனால இந்த பணம் வந்து இவங்க கொடுக்க வேண்டியது இல்லைன்னு சொல்லி இவர் அக்விட் ஆகிட்டார். இவர் வந்து பணம் தர வேண்டியது கிடையாது. ஸோ இந்த செக் பவுன்ஸுக்குன்றக்கான அஃபென்ஸ்க்கு வந்து இவர் லைபிள் கிடையாதுன்னு சொல்லி அக்விட் ஆகிட்டார். பணம் கொடுக்க வேண்டியது இல்லைன்றது ரெண்டாம் பட்சம், ஆனால் செக் பவுன்ஸ் கிடையாது, இது செக் பவுன்ஸ் செக்ஷன் 138 கீழே இவர் வந்து ஒரு குற்றம் பண்ணலன்னு சொல்லி அக்விட் ஆகிடுறார். அக்விட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஹைகோர்ட்டுக்கு போகிறது கேஸு. ஹைகோர்ட்டுக்கு போகும்போது ஹைகோர்ட் வந்து இந்த அக்விட்டலில் வந்து ரிவர்ஸ் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரெண்டு இடத்துல ப்ரிசம்ஷன் போட்டிருக்கு. அதாவது ஒரு பிளாங்க் செக்கு ஒன்று கொடுக்கப்படுறது, ஆனால் இல்லை ஒரு செக்கு ஒன்று இஷ்யூ பண்ணப்படுறது. நான் ஒரு செக்கு வந்து ஒருத்தர் என்கிட்ட கொடுத்துருக்காரு, நான் அந்த செக்கை டெபாசிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த செக்கு வந்து ஒரு கொடுக்க வேண்டிய தொகைக்காக தான் இஷ்யூ பண்ணப்பட்டதுன்னு சொல்லி அனுமானிக்கப்படுகிறது. அது வந்து ப்ரிசம்ஷன் அப்படின்னு பேர். அந்த அனுமானத்துக்கு பேர் ப்ரிசம்ஷன் அப்படின்றது பேர். ரெண்டு இடத்துல இது கொடுத்துருக்கு. ஒன்று வந்து செக்ஷன் 118A 118A கீழே நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட் கீழே ஒருத்தருக்கு ஒரு செக்கு கொடுக்கப்படுறதுன்னா அது ஒரு லீகலி என்ஃபோர்ஸ் கன்சிடரேஷனுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு, கொடுக்க வேண்டிய தொகைக்காக தான் அந்த செக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அனுமானிக்கப்படுறது. இது ஒரு ப்ரிசம்ஷன். ரெண்டாவது இடத்துல எங்கே கொடுத்துருக்குன்னா 139 செக்ஷனில்
என்ன கொடுத்துருக்குன்னா presumed that check is issued for legally enforceable debt அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ ரெண்டு இடத்துல வந்து இந்த அனுமானங்கள் வந்து சட்டத்தில் கொடுத்துருக்கு. ஒரு செக் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்குன்னா அது வந்து இவருக்கு இன்னார் கொடுக்க வேண்டிய தொகைக்காக தான் அந்த செக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்றது இருக்குது. ஸோ இது பிளாங்க் செக்காக கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ண வேண்டிய அந்த பேர்டன் வந்து அந்த செக்கு கொடுத்தவர் மேலே இல்லை அந்த அக்யூஸ்ட் மேலே தான் இருக்கே தவிர்த்து இவங்க மேலே இல்லைன்றது தான் ஹைகோர்ட்டோட கண்ணோட்டமாக இருந்தது இந்த கேஸில். இவர் சரிவர அதை ப்ரூவ் பண்ணல. அதுக்கப்புறம் இது மேலே நான் அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போர்டோட ஒரு பைலாஸ்லாம் பார்த்து இவர் இந்த 14 days விண்டோ பீரியட் முடிஞ்சுதா, இவருக்கு பணம் உண்மையிலே தரணுமா, கொடுக்க வேண்டிய தொகை இதுதானான்னு சொல்லி நம்ம ஆராய வேண்டியது எங்களோட வேலை கிடையாது. இவர் இவருக்கு பணம் கொடுக்கணுன்றதை ஒத்துக்கிட்டாரு. அப்படி இருக்கும்போது இந்த ப்ரிசம்ஷன் இந்த அனுமானம் சட்ட ரீதியாக செல்லும். அதனால இவர் குற்றம் பண்ணியிருக்காருன்னு சொல்லி அந்த அக்விட்டலை ரிவர்ஸ் பண்ணி திரும்பி கன்விக்ஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ ஹைகோர்ட் இவர் தண்டனைக்குரியவர் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்கு மேலே சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போகிறாங்க. ஸோ இதுதான் கேஸ். இப்போது இந்த பிளாங்க் செக் சம்மந்தப்பட்ட கேசஸ் அதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா இது கொடுக்க வேண்டிய தொகைக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ஒரு ப்ரிசம்ஷன் ஒன்று இருக்குன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். ஸோ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்க இப்போ இந்த கேஸில் பார்த்தோன்னா ஒரு பேங்க் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறது, இல்லை நம்ம இப்போ பார்க்குற கேஸில் பார்த்தோன்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட் ஸ்டாக் புரோக்கர் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்குறாருன்னா இந்த தொகை இன்னார் எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா அந்த ப்ரிசம்ஷன் இவருக்கு பைண்டிங்காக போயிடும். அவர் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை, கொடுக்கணுன்றது ப்ரூவ் பண்ணலைன்னா அது பைண்டிங் இருக்காது. இது மொத்தமாக சாத்தியக்கூறுகளின் அடிப்படையில் ப்ரிபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ இவர் இதை பிளாங்க் செக்காக தான் கொடுத்தேன், இதை ஒரு செக்யூரிட்டியாக தான் கொடுத்தேன்னு சொல்லி கோர்ட்டில் ஒரு டவுட்டை ரைஸ் பண்ண முடிஞ்சதாலே போதும். அதாவது சாத்தியக்கூறுகளை கோர்ட் முன்னாடி கொண்டு வர முடிஞ்சதுனாலே போதும். அந்த செக்குக்கான பணத்தை இவர் கொடுத்தே ஆகணுன்றதுக்கான எவிடன்ஸை ஆப்போசிட் பார்ட்டி கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதாவது இந்த பர்டிகுலர் கேஸில் இவர் ஒரு டவுட்டை ரைஸ் பண்ணிட்டார். இந்த செக் ஒரு பிளாங்க் செக்காக இருந்தது, இதுக்கு இந்த தொகை நான் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது, அவருக்கு பணம் கொடுக்கணுன்றது உண்மை, ஆனால் இந்த தொகையை நான் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாதுன்றதுனால இந்த செக்கை நான் ஃபில்அப் பண்ணது கிடையாது. முதல் கொடுத்த அக்கௌண்ட் க்ளோஸ்ட் அக்கௌண்ட், ரொம்ப நாள் முன்னாடியே க்ளோஸ் பண்ணப்பட்ட அக்கௌண்ட்டு. நான் ஏன் இந்த டேட்டில் செக்கு கொடுக்குறேன்னா அந்த க்ளோஸ் பண்ணப்பட்ட அக்கௌண்ட்டுக்கு நான் ஏன் செக்கை ஃபில்அப் பண்ணி கொடுக்க போகிறேன், ஸோ இது செல்லாது அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரிசம்ஷனை ரைஸ் பண்ணிட்டார். ஸோ இந்த ப்ரிசம்ஷனை பேஸ் பண்ணிவிட்டு இவருக்கு சாதகமாக அக்விட்டலும் கிடச்சிது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரைச்சே இந்த ப்ரிசம்ஷனை கொஞ்சம் டேர்ன் பண்ணிட்டாரு, அவருக்கு பக்கத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாரு அந்த ப்ரிசம்ஷனை. அதாவது இந்த செக் கன்சிடரேஷனுக்காக தான் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு சட்ட ரீதியாக ஒரு அனுமானம் இருக்குது, அந்த அனுமானத்தை உடைச்சிட்டாரு. இது கன்சிடரேஷனுக்காக கொடுக்கப்படல அப்படின்றத உடைச்சிட்டாரு. இனிமேல் இந்த சாத்தியக்கூறுகளை மீறி பியாண்ட் ரீசனபிள் டவுட்டு இதை ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு டியூட்டி ஆப்போசிட் பார்ட்டி கம்ப்ளைனண்ட் மேலே இருக்குது அப்படின்றது வந்துடுது. ஸோ இந்த ப்ரிசம்ஷனை உடைக்கிறதுல தான் இருக்குது. இந்த மாதிரி கேசஸ்லாம் இந்த பிளாங்க் செக் பேஸ் பண்ணி இருக்கிற கேசஸ்லாம் இந்த ப்ரிசம்ஷனை உடைக்கிறதுல தான் இருக்குது. அது சக்ஸஸ்ஃபுல்லாக பிரேக் பண்ணிட்டாங்கன்னா அந்த கேஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக அக்யூஸ்டுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அது பிரேக் பண்ண முடியலன்னா அது கம்ப்ளைண்ட்டுக்கு சாதகமாக இருக்கும். ஸோ அதை எப்படி பிரேக் பண்ணுறாங்க, அந்த நேரத்தில் ஜட்ஜோட பர்செப்ஷன் என்ன, அந்த கேஸோட வெயிட்டேஜ் என்ன, அதெல்லாம் பொறுத்திருக்கு அந்த கேஸோட சக்ஸஸ் ஃபேக்டர்ஸ். இதை பற்றி அப்புறம் வருவோம் நம்ம. ஸோ இந்த பர்டிகுலர் கேஸில் இந்த ப்ரிசம்ஷன் ஷிஃப்ட் ஆயிடுச்சுன்றதுனால மேற்கொண்டு அந்த கம்ப்ளைனண்ட்டால் இவர் இந்த இவ்வளோ தொகையை இந்த தேதி அன்னைக்கு கொடுத்துருக்கணுன்றதை ப்ரூவும் பண்ண முடியாத காரணத்தினால அந்த கம்ப்ளைனண்ட்டுக்கு இருக்கிற கேஸ் டிஸ்மிஸ் ஆகிட்டு அக்விட்டல் அப்ஹோல்ட் ஆகிடுச்சு, கன்விக்ஷன் ரிவர்ஸ் ஆகிட்டு அக்விட்டல் அப்ஹோல்ட் ஆகிட்டு இவருக்கு இவர் 138 கீழே ஒரு குற்றம் பண்ணலை அப்படின்னு சொல்லி தீர்ப்பாயிருக்கு. சரி, இந்த கேஸில் இதோட அப்ளிகபிலிட்டி பார்ப்போம். நீங்கள் என்ன வியூவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பிளாங்க் செக்கு பேங்க்குக்கு ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த செக்யூரிட்டி பர்பஸ்க்காக கொடுக்கப்பட்ட ஒரு பிளாங்க் செக்காக இருந்ததுன்னா அதை ப்ரூவ் பண்ணணும். அதை கோர்ட் முன்னாடி இது பிளாங்க் செக்காக இருக்குது, செக்யூரிட்டி பர்பஸஸ்க்காக தான் நான் கொடுத்தேன்னு சொல்லி கோர்ட் முன்னாடி ப்ரூவ் பண்ணணும். அது ஒரு சேலஞ்சு. செகண்ட் சேலஞ்ச் என்னென்னா, அது செக்யூரிட்டி பர்பஸஸ்க்காக ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்குன்றதுக்கப்புறம் பேங்க் அதை ஃபில்அப் பண்ண டேட் அன்னைக்கு
இவர் வந்து இவ்வளோ பணம் கொடுத்தே ஆகணும். சப்போஸிங் ஒரு 1 கோடி ரூபாய்க்கு அந்த செக் ஃபில்அப் பண்ணப்பட்டு டெபாசிட் பண்ணப்படுகிறது அப்படின்னா அந்த தேதி அன்னைக்கு 1 ஜனவரி 2025 அன்னைக்கு 1 கோடி ரூபாய் டியூன்னு டெபாசிட் பண்ணிடுறாங்க அப்படின்னா அந்த தேதி அன்னைக்கு 1 கோடி ரூபாய் டியூன்னு சொல்லிட்டு பேங்க்கால் ப்ரூவ் பண்ண முடிஞ்சதுன்னா பேங்க் சைடு கொஞ்சமான கேஸ் நிற்கும், இல்லைன்னா இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் என்ன பண்ணணும்னா முன்னெச்சரிக்கையாக ஃபஸ்ட்டு இந்த 138 கேஸு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் நடந்துட்டு இருக்கும்போது பேரலாக ஒரு சிவில் சூட் ஃபைல் பண்ணுறது அட்வைசபிள். இது சம்மந்தமாக ஏற்கனவே ஒரு கேஸ் ஒன்று நம்ம பார்த்தோம். ஒரு செக் வந்து செக்யூரிட்டி பர்பஸஸ்க்காக தான் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி ஒரு சிவில் சூட் ஒன்று டிக்ளரேஷன் சூட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த சிவில் சூட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த 138 கேஸும் அதோட போடும், அது வந்து க்ளோஸ் ஆகிடும். அது ரெண்டாவது விஷயம். பேங்க் வந்து ஒரு செக்கை வந்து அவங்களே ஃபில்அப் பண்ணி டிமாண்ட் பண்ணுறது, பேமெண்ட்டை டெபாசிட் பண்ணி டிமாண்ட் பண்ணுறது ஒரு கிரிமினல் ப்ரொசீடிங்ஸோ ஒருத்தர் மேலே வந்து ப்ரெஷரைஸ் பண்ணும் நோக்கத்தோட அது இனிஷியேட் பண்ணுறது வந்து ஒரு அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ்னு நம்மளால் திட்டவட்டமாக சொல்ல முடியும். ஸோ பேங்க் மேலே தனிப்பட்ட முறையில் கன்சியூமர் கோர்ட்லேயும் கேஸ் ஃபைல் பண்ண முடியும். இதுக்கு இந்த செக் பவுன்ஸ் கேஸில் அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் போட முடியுன்றது கிடையாது, காம்பன்சேஷன் கேட்கணுன்றது கிடையாது. நேரடியாக கூடவே கன்சியூமர் கோர்ட்லேயே ஒரு கேஸ் ஃபைல் பண்ண முடியும், சிவில் சூட்டும் ஒன்று ஃபைல் பண்ண முடியும். இந்த மாதிரி கேசஸில் அஃபென்ஸ் இஸ் த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதனால ஒரு பேரலல் ப்ரொசீடிங்ஸு சிவில் கோர்ட் மூலமாகவும் கன்சியூமர் கோர்ட் மூலமாகவும் பேங்க் மேலே இனிஷியேட் பண்ணப்பட்டு அது ரன் ஆகிட்டு இருந்ததுன்னா ஒரு சீக்கிரம் ஒரு வயாமீடியா ஒரு சொல்யூஷனுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது தான் நம்ம இந்த கொஸ்டினுக்கு பார்க்கக்கூடிய ஆன்சர்.